தானியேலுடைய காரியம் எல்லாம் ஜெயமாக இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. எப்படி ஜெயமா இருந்தது அப்படின்னா, இந்த தானியேல் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அன்பானவர்களே, அவங்க ராஜ அரண்மனைக்கு போறாங்க. போகும் பொழுது இவர்கள் கர்த்தரை சேவிக்கிறவர்களாக, கர்த்தரை தொழுது கொள்ளுகிற ஒரு ஜனம் கூட்டமாக இருக்கிறாங்க. அப்ப அவங்க அங்க போகும் பொழுது, இந்த உலகத்துக்குள்ள போகிறோம். இந்த உலகத்துக்குள்ள போகும்போது பல காரியங்கள் நம் வாழ்க்கையில சந்திக்க நேரிடும், பலரையும் சந்திக்க நேரிடும். நாம் அவர்களுக்கு இணங்கி விடக்கூடாது. எந்த காரியத்திலும் இந்த தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளே நாம் போய்விடக்கூடாது என்று சொல்லி, இந்த தானியேல் அவருடைய நண்பர்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு அன்பானவர்களே, இந்த உலக வாழ்க்கையில நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில இதே போல நீங்களும் ஒரு தீர்மானம் எடுங்களே. தீர்மானம் தேவ ஆவியை வெளிப்படுத்தும். ஹல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவுக்காக, நான் வாழ்கிற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை, நான் வாழ்கிற இந்த ரட்சிக்கப்பட்ட இந்த வாழ்க்கை, நான் தீர்மானிக்கப்பட்ட வாழ்க்கை. உலகத்தினால எந்த காரியத்தினாலும் என்னை நான் தீட்டுப்படுத்த போவதில்லை. உலகத்தார்கள் எப்படி வேணாலும் இருந்து கொள்ளட்டும், ஆனால் நான் கிறிஸ்துவுக்குரியவன். நான் கிறிஸ்துவை பிரியப்படுத்ததான் இந்த உலகத்திலே நான் வாழ்கிறேன். கிறிஸ்துவுக்காகத்தான் ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன். வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துதான் வாழ்கிறார் என்று சொல்லி அந்த தீர்மானத்தின் பேரிலே வாழும் பொழுது உங்க வாழ்க்கையில நிச்சயமாக ஜெயத்தை பார்க்க முடியும். நான் சொன்னேன், இந்த தீர்மானிக்கும் பொழுது தேவ ஆவியானவர் வெளிப்படுவார். இவர்கள் தீர்மானித்து அந்த இடத்துக்கு போகும் பொழுதுதான் அந்த இடத்திலே ராஜாவின் முன்பதாக விசேஷித்த ஆவி தானியேலிடத்தில் இருக்கிறதை அவர்கள் காண்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இன்றைக்கு நீங்கள் இந்த கிறிஸ்துவுக்காக உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கிறிஸ்துவின் வார்த்தைக்கு உகந்த வாழ்க்கை, ஒரு வாழ்க்கை முறை வாழும் பொழுது நீங்கள் ஆவியானவருடைய சத்தத்தை கேட்பீர்கள். ஆவியானவர் தான் ஜெயத்தை கொடுக்கிறவர். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தில் நீங்கள் நிரம்புவீர்கள், வல்லமையில நிரம்புவீர்கள். அவர் சொல்லுவார், இதுதான் வழி, இதிலே நடந்து செல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய சத்தத்தை கேட்டு நீங்கள் நடக்கும் பொழுது இந்த உலகம் உங்களுக்கு எதிராய் ஒன்றும் செய்ய முடியாது. மாறாக நீங்கள் ஜெயமான வாழ்க்கையை பார்ப்பீர்கள், ஜெயமான வாழ்க்கையை பார்ப்பீர்கள். இன்றைக்கு நீங்கள் நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். இந்த நாள்ல ஒரு தீர்மானம் எடுங்க. தேவ வார்த்தை என்ன சொல்லுகிறது, அதுதான் என் வாழ்க்கை. தேவ வார்த்தையின் பிரகாரம் தான் என் கால்களை நான் அடியெடுத்து வைப்பேன் என்று சொல்லுங்க. ஏனென்றால் ஆண்டவருடைய வாயிலிருந்து பிறக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனிதன் வாழ்வான் என்று சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தைக்குள்ளே உங்களை உள்ளடக்கிக் கொள்ளுங்கள். அப்பொழுது ஒரு மிகப்பெரிய ஜெயமான வாழ்வை தருகிற ஆவியானவர் உங்க வாழ்க்கையில வெளிப்பட்டு உங்களை தேற்றி வழிநடத்தி